வணக்கம். இளங்குமரன் தஞ்சாவூர். ஔவையார் எழுதிய அருளொளி. ஊக்கமேல் கைவிடல். ஒரு ஊரில் அழகான ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு பிள்ளைங்க, ஒரு தம்பி, ஒரு பாப்பா, ஒரு தம்பி. ஒரு பாப்பா நல்லா படிக்கும். அது பேர் பூஜாஸ்ரீ. தம்பி பேர் சந்தோஷ். 2 பேரும் நல்லா படிப்பாங்க. ஸ்கூல் போயிட்டு அப்புறம் அடுத்த நாள் பரீட்சை நெருங்கினோடனே பரீட்சை ஃபீவர் வந்துடுச்சு. அப்புறம் என்னன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, சரி மாத்திரை போட்டு பார்ப்போம்ப்பா கடவுளே எங்கள் பிள்ளைய பரீட்சை எழுத வச்சிரு அப்படின்னாங்களாம். நான் சரிம்மா நான் நல்லா பரீட்சை எழுதிடுவோம்மா அப்படின்னுச்சு இந்த பாப்பா. சரிப்பா காலைல எழுந்திரிச்சு பார்ப்போம், அப்போ பார்த்துக்கலாம் ஸ்கூல் போகலாமா இல்லாட்டி போயே ஆகணும், ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படின்னுச்சு அந்த பாப்பா. சரிம்மா நான் போயிடுவேம்மா அப்படின்ச்சு. சரிப்பா நீ நல்லா படிக்கணும், அப்படி ஐயா கடவுளே நல்லா படிக்கணும், பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படியே வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர் ஒன்றும் ஜுரம்னா இல்லை, மாத்திரை கொடுக்குறேன், நைட்டு சரியாயிடும் அப்படின்னாங்க. மாத்திரை போட்டு படுத்தோடனே காலைல ஊக்கமேல் கையெடு ஜாலியாக ஸ்கூலில் போய் என்ன ஜுரம்னாங்க, பூஜாஸ்ரீ வந்திருக்கு, என்னப்பா அது அப்படின்னாங்க. சரி நல்லா படிக்கும் போல், அவள் ஜுரம் லேசாக அடிக்குமா, ஊக்கமும் கைவிடும். இங்கே பசங்க எழுதிட்டு இருப்பாங்க, அது பக்கத்தில் உட்காந்து பூஜா எழுதிட்டு இருக்கோம். பசங்க பூஜா அப்படின்பாங்க. ஏன்னா அப்படிங்கும். சரி அது என்ன சொல்லுவோம், ஊக்கமேடு கைவிழல். ஔவையார் சொல்லியிருக்காரு. ஊக்கமென்னா நம்ம உயிரை ஜுரம் சளி இதுனா வந்துச்சுன்னா மாத்திரை போட்டால் ஊக்கமேடு கைவிடல். நன்றி.